ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து மாண்டசரி கோர்ஸ் பற்றி தான். இந்த வீடியோ ஸ்பெஷலி விமனுக்காக தான். யாருக்கெல்லாம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஜாபில் ப்ளேஸ் ஆகி ஒர்க் பண்ணணும் அண்ட் எஸ்பெஷலி டீச்சிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக விமனுக்கு, அதுவும் டீச்சிங் ஃபீல்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்கு. சில பேர் பேபி வச்சுருப்பாங்க அண்ட் சில பேர் கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ சில பேர் வந்து டீசெண்டான ஜாப் 9 to 5 அந்த மாதிரி 9 to 6 ஜாப் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மாண்டசரி கோர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். நானும் இனிஷியலி வேறு டிகிரி பேக்ரவுண்ட் தான், பட் இப்போது நான் சூஸ் பண்ணது டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் மாண்டசரி. இதில் என்ன இருக்குன்னா, நான் இது வரைக்கும் நான் என்ன லேர்ன் பண்ணேன் அதை தான் நான் சிம்பிளாக ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நல்ல இன்ஸ்டியூட்டை காமாக சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இன்ஸ்டியூட்டில் என்ன லெசன் கொடுக்குறாங்களோ, அசைன்மெண்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் என்ன கொடுக்குறாங்களோ எல்லாமே கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். எதையுமே டிலே பண்ணாதீங்க, பெண்டிங் வைக்காதீங்க. அவங்க சொல்லும்போது தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டெமோ கிளாஸ் மேக் பண்ண சொல்லியிருந்தாவோ, ஏதாவது ஒரு ரைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தாங்களோ நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்க ஒரு தடவை பண்ண சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் விட்டுறாதீங்க. கீப் ஆன் ப்ராக்டிஸ். டீச்சிங் ஃபீல்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா பேஷன்ஸ், பாசிட்டிவ் மைண்ட் செட் அண்ட் பொலைட்னஸ் தான். எனக்கு எல்லாமே பேஷன்ஸாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. ஸோ கொஞ்சம் நான் காமாகணும், எல்லாமே நான் என்னை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ரீசன் கூட நான் வச்சுக்கலாம் டீச்சிங் ஃபீல்டு சூஸ் பண்ணது. ஸோ மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் தான் எல்லாமே நம்ம டீச் பண்ண முடியும். மாண்டசரி ஜாயின் பண்ணதுக்கு பிறகு எனக்கு ஆக்டிவிட்டீஸ், ட்ராயிங் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் படித்த டைம்லலாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ், ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்போது நான் ஸ்கூல் படித்த டைம்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. மேலும் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம குழந்தைக்கெலாம் நம்ம டீச் பண்ணுறப்ப கூட இந்த ட்ராயிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு விஷயம் நினச்சிக்கோங்க, எப்பயுமே எதுவுமே கற்றுக்கிறது வந்து வேஸ்ட் ஆகாது. ஹை சேலரி ஆகட்டும், லோ சேலரி ஆகட்டும், நாலேஜ் வந்து நமக்கு எப்பவுமே ஃப்யூச்சரில் எப்போதாவது ஹெல்ப் பண்ணும். ஸோ நானும் தான் நிறைய டிகிரி இல்லை, 2 டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பட் அது எதுவுமே வந்து டீச்சிங் ஃபீல்டுக்கு ரிலேட்டடானது கிடையாது, எல்லாமே வேறு தான். ஸோ இது வந்து எனக்கு நியூ எக்ஸ்பீரியன்ஸ், நியூ ஃபீல்டு தான். ஸோ எதுவுமே படிக்கிறது எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதும் வேஸ்ட் ஆகாது. இதுவுமே வந்து கொஞ்சம் நம்ம ஏதாவது ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணது. ஸோ எதுவுமே வந்து நமக்கு எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. எஸ்பெஷலி சும்மா வீட்டில் இருக்கக்கூடாது, எதாவது நம்ம ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாண்டசரி ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ லோ சேலரியோ ஹை சேலரியோ எல்லாமே நம்ம கையில், நம்ம ஸ்கில் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே அதை பேஸ் பண்ணி தான். So yeah, if you are really interested in teaching, just try Montessori, and thank you.